ஹலோ டேஸ், இன்றைக்கி எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி நம்ம வீட்டுக்கு வருதுன்னு பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி நம்ம வீட்டுக்கு உள்ள 3 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அப்புறம் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பற்றி பார்க்கலாம். தெர்மல் பவர் பிளான்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி ரினியூவபிள் பிளான்ட்ஸ், அந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து 11 kV to 25 kV எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, வோல்டேஜ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் வந்து ஸ்டெப் அப் ஆகும். ஏன்னா வந்து ஸ்டெப் அப் பண்ணால் வந்து எனர்ஜி லாஸ் கம்மியாகும். அதனால தான் வந்து ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. இதை 132 kV, 220 kV, 400 kV, 765 kVயாக ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. ஸ்டெப் அப் பண்ணிட்டு டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க. டிரான்ஸ்மிஷன் வந்து நேஷ்னல் கிரிட் அது மூலிமா பண்ணுவாங்க. இது வந்து ஹை வோல்டேஜ் டவர்ஸ் மூலமாக ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் அந்த மாதிரி டவர்ஸ் மூலயமா நம்ம அமுச்சிடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறது வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், PGCIL, இதுதான் மேனேஜ் பண்ணுது. அப்புறம் ஸ்டெப் டவுன் ஆகுது. எப்படி ஆகுதுன்னா, இனிமேட்டு ஸ்டெப் டவுன் வந்து 400 வோல்ட்லேருந்து 220 வோல்ட் கிலோ வோல்ட்டாக மாறும். 400 கிலோவோட்லேருந்து 222 கிலோவாட்ஸாக மாறும். 222 கிலோவாட்ஸ் வந்து 132 கிலோவாட்ஸாக மாற்றாங்க. 132 கிலோவாட்ஸ் வந்து 300 to 33 கிலோவாட்ஸ் ஆர் 11 கிலோவாட்ஸை மாற்றுவாங்க. ஸ்டெப் டவுன், ஏன்னா வந்து அப்போ தான் வீட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இந்த இது அந்த 220 வோல்ட்னா சிங்கிள் ஃபேஸ், 420னா 3 ஃபேஸாக மாற்றிடுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அது வந்து 11 கிலோவாட்ஸ் ஆர் 33 கிலோவாட்ஸ். இது வந்து இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ் ஆர் லார்ஜ் லோட்ஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பார்த்தா 220 வோல்ட்ஸ் ஆர் 420 வோல்ட்ஸ். இது வந்து வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஹோம்ஸ், ஷாப்ஸ், ஸ்மால் ஹவுஸ்க்குலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோஸில் அடுத்தது பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.